إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد نبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أوصيكم إياي وإياكم أولا بتقوى الله اتقوا الله حق تقاته اتقوا الله حيثما كنتم وكيفما كنتم அல்லாஹுவை மிகுந்த பணிவுடன் புகழ்ந்தவனாக முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் கூறியவனாக அவர்கள் வழிவந்த அவரது குடும்பத்தார் சஹாபா தாபீன் தபா தாபீன் தபுல் அத்பா என்று உலமா சுன்னாவின் வரிசையில் இன்று வரை வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் அவர்களை பின்தொடர்வதற்காக தங்களின் வாழ்க்கையை தத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் மீதும் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக ஒன்று குழும்பி இருக்கக்கூடிய என் மீதும் உங்கள் மீதும் நம்மளுடைய குடும்பங்கள் மீதும் அண்டை வீட்டார்கள் உறவினர்கள் அனைவரின் மீதும் முஸ்லிமான ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடிய உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய வச்சா கிருபையும் கருணையும் நின்று நிலவ வேண்டும் என்று மன்றாடி பிரார்த்தித்தவனாக முதலாவதாக எனக்கும் பிறகு நம் அனைவருக்கும் இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் என்ற உபதேசத்தை முன்வைத்து ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வை அவனுடைய தகுதிக்கேற்ப அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்வோமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம அல் மஅசியத்து வ அஸ்ருஹ ஸய்யிஅ அலல் உம்ம, அதாவது பாவமும் அதனுடைய கெட்ட விளைவும், அதாவது சமூகத்தின் மீது பாவங்களினுடைய கெட்ட விளைவும் என்ற புத்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை ஜும்மாவில் மட்டும் பகிர்ந்து வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாம சென்ற நாட்களிலே பகிர்ந்ததாவது, மனிதன் இபாதத்திற்காக படைக்கப்பட்டுள்ளான், இத்தாஅத்தை கொண்டு ஏவப்பட்டுள்ளான். மனிதனின் படைப்பின் நோக்கம் இபாதத். அவன் ஏவப்பட்டுள்ளது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும். அல்லாஹ்
யாருக்கு பொறுப்பை தந்திருக்கிறானோ அவர்களுக்கு கட்டுப்படணும். இது சம்பந்தமான ஏராளமான தலீல்களையும் நம்ம வாசிச்சு காமிச்சோம். அதன் தொடர்ச்சியாக நாம அல்லாஹ்வினுடைய அணியில் மட்டும்தான் இருக்க வேண்டும், ஷைத்தானுடைய அணியில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வினுடைய அணியினராக, அல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்க வேண்டும். இதை தவிர்த்து ஷைத்தானுடைய அணியில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து ஓட வேண்டும், ஷைத்தானை விட்டு விரண்டு ஓட வேண்டும் என்பதை நாம இந்த புத்தகத்தின் வாயிலாக படித்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகையில், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் யாசீனிலே 36வது அத்தியாயத்தினுடைய 60 மற்றும் 63 வரையும் உள்ள வசனங்களில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான், அலம் அஹத் இலைக்கும் யா பனி ஆதம அல்லா தஅபுதுஷ் ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன் வ அனி அபுதூனி ஹாதா சிராத்தும் முஸ்தகீம் وَلَقَدْ أَضَلَّ مِنْكُمْ جِبِلًّا كَثِيرًا أَفَلَمْ تَكُونُوا تَعْقِلُونَ هَذِهِ جَهَنَّمُ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ. சூரா யாசீன். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அவனுடன் செய்த உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிறான். அலம் அஹத் இலைக்கும், உங்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லையா ஆதமனுடைய மக்களே, உங்களுடன் உடன்படிக்கை நாங்கள் செய்து கொள்ளவில்லையா? அல்லா தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்கக்கூடாது என்று அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி, ஆகையால் அவனை நீங்கள் வணங்கக்கூடாது என்று உடன்படிக்கை செய்யவில்லையா? மேலும் என்னை மட்டும் வணங்குங்கள், அதுவே நேரான உறுதியான பாதை என்பதை நான் உடன்படிக்கை செய்யவில்லையா என்பதை ஞாபகப்படுத்திவிட்டு அல்லாஹ் அந்த உடன்படிக்கைக்கு முரணாக நடப்பதனுடைய விளைவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலக்கத அதல்ல மின்கும் ஜிபில்லன் கஸீரா அஃபலம் தகூனு தஅகிலூன். உங்களில் அதிகமானோர் கூட்டம் கூட்டமாக வழிகட்டு விட்டார்கள். அஃபலம் தகூனு தஅகிலூன், நீங்கள் அறிவுடையாராக இருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு அறிவில்லையா? யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? அல்லாஹ் கொடுத்த அறிவை வச்சு யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? ஞாபகப்படுத்தி பார்க்க மாட்டீங்களா உங்களுடைய உடன்படிக்கைய? நீங்க படைக்கப்பட்ட நோக்கத்தை, உங்களுக்கு ஏவப்பட்ட ஏவல்களை யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? ஹாதிஹி ஜஹன்னமுல்லதி, அப்படி நீங்க யோசிக்காம அறிவற்ற நிலையில் ஷைத்தானுடைய அணியில் உங்களை நீங்கள் அமைத்துக் கொண்டால், ஹாதிஹி ஜஹன்னமுல்லதி, அன்னைக்கு சொல்லப்படும் இதுதான் அந்த நரகம். அது எத்தகையது என்றால், அதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருந்துச்சு? எச்சரிக்கப்பட்டிருந்தது. எச்சரிக்கப்படாம, எந்த தகவலும் இல்லாம, எந்த ஒரு வார்னிங் சைனும் இல்லாம அல்லாஹ் அப்படியே பிடிச்சி நரகத்தை போட்டுலாம் அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு போதுமான அளவு எச்சரித்து விட்டான் என்பதை நமக்கு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதனால அல்லாஹுவை அவனுடைய அணியில் இல்லாமல் சந்திப்பதை நாம் பயப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அது சம்பந்தமாக பாதுகாப்பு தேட வேண்டும். ஷைத்தானுடைய அணியில் நாம் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. ஃபஃபிர்ரு இலல்லாஹ் இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன் என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகிறான். அல்லாஹ்வின் பக்கம் விரைந்தோடுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நான் தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறேன் என்பதாக. அல்லாஹ்வின் பக்கம் ஓடணும். அல்லாஹ்வின் பக்கம் ஓடுவதையே நம்மளுடைய வாழ்வின் நோக்கமாக வைத்திருக்க வேண்டும். நஃப்சு அம்மாரா கெட்டதை ஏவும், நஃப்சு அம்மாரா கெட்டதை ஏவும், தீயதை ஏவும், அதையெல்லாம் விட்டு நாம பாதுகாப்பாக இருக்கணும். அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஸஸ்ல 28வது அத்தியாயத்துல 50வது வசனத்துல சொல்லும் போது சொல்லுகிறான், வமன் அதல்லு மிம்மன் இத்தபஅ ஹவாஹு பிகைரி ஹுதம் மினல்லாஹ்.
அல்லாஹ்விடம் இருந்து இருக்கக்கூடிய நேர்வழியை விட்டுவிட்டு எவர் ஒருவர் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுவாரோ அவரை காட்டிலும் வழி கெட்டவர் வேறு எவரும் கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நஃப்ஸ் என்பது கேடு கெட்ட ஒன்று. ஷைத்தான் என்பதில் அதிலும் மோசமானவன். அவன் ஒரு சபிக்கத்தக்க எதிரியாக இருக்கிறான். நம்மளுடைய மனோ இச்சை மிகவும் அபாயமானதாக கொடூரமானதாக இருக்கிறது. அது நம்மை அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு இட்டு செல்லும். எது நம்மளை அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய சொல்லி கொண்டு போகுது? நம்மளுடைய நஃப்ஸும் ஷைத்தானும். நம்மளுடைய நஃப்ஸும் ஷைத்தானும் நம்மளை எங்க கொண்டு போகுது? அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதின்பால் கொண்டு போகுது. அல்லாஹ் அதை நமக்கு விரும்பவே இல்லை. நம்மளை அதுல கொண்டு போய் சேர்க்கிறது ஷைத்தானுடைய தூண்டுதலும் நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய கெட்ட எண்ணங்களும் இச்சைகளும் தான் நம்மளை என்ன செய்யுது? அந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதின்பால் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது அது ஷிர்கில் ஆரம்பித்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்பதில் ஆரம்பித்து அது ஒவ்வொரு சிறிய பாவம் பெரிய பாவம் என்று ஒவ்வொரு சிறிய பிதஅத் பெரிய பிதஅத் என்று அதனுடைய பட்டியல் நீண்டதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அதை விட்டு தவிர்ந்து இருப்பதற்காகவும் நம்மை நன்மையில் வார்த்தெடுத்துக் கொள்வதற்காகவும் தக்வாவை நமக்கு உபதேசித்துள்ளான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை உபதேசித்துள்ளான். உண்மையான அடியார்களாக ஆகுவதற்கு ஆகும் நோக்கத்தோடு அல்லாஹ் நம்மை ஆக்கும் நோக்கத்தோடு அல்லாஹ் நம்மை படைத்துள்ளான். ஆகையினால நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல அமல்கள் செய்கிறோமோ எவ்வளவு அல்லாஹ் சொன்னதை சொன்னபடி செய்கிறோமோ நாம அவ்வளவுக்கு அவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹ் சொன்னதை சொன்னபடி செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம பாதுகாப்பு மிகுந்த பாதுகாப்புடன் இருப்போம். எவ்வளவு நாம தளர்த்தி கொள்கிறோமோ எவ்வளவு நம்ம மனோ இச்சையின் பேச்சை கேட்கிறோமோ இல்ல ஷைத்தானுடைய பேச்சை கேட்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நாம அல்லாஹ்னுடைய பாதுகாப்பை விட்டு தூரமாயிரும். அல்லாஹ் நம்மை முற்றிலுமாக அவனுடைய பாதுகாப்பு வலயத்தில் மிகுந்த பாதுகாப்பு அனைத்து ஃபித்ராக்களையும் விட்டு அனைத்து ஃபசாதுகளையும் விட்டு அனைத்து தொய்வுகளையும் விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இருக்க வேண்டும். இது ஷைத்தானை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை முதல் நாளிலேயே தூரமாக இருக்க சொல்லி எச்சரித்திருக்கிறான். ஷைத்தானும் மனமும் தான் நம்மை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்குது, பாவத்துல ஈடுபடுத்துது அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். இப்ப ஷைத்தான அல்லாஹ் எந்த அளவுக்கு எச்சரித்திருக்கிறான் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஷைத்தான அல்லாஹ் மனுஷனை படிச்ச முதல் நாள்ல எச்சரிச்சுட்டான். ஷைத்தான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் என்ன டிக்ளேர் பண்ணலாம்? கால ஃபபி இஸ்ஸதிக லஉஹ்வியன்னஹும் சூரத்து ஸ்வாதினுடைய 38வது அத்தியாயத்தினுடைய 82வது வசனத்துல ஷைத்தானுடைய பேச்ச அல்லாஹ் பதிவு செய்யறான். ஷைத்தான் என்ன சொல்றான்? உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக இவர்களை கொண்டு இவர்களை அனைவரையும் நான் வழி கெடுப்பேன். இவர்கள் அனைவரையும் வழி கெடுப்பேன். அனைவரையும் எல்லா மனிதர்களையும் நான் சீண்டாமல் இருக்க மாட்டேன். என எல்லா மனிதனையும் ஷைத்தான் வந்து சீண்டுவான். என ஷைத்தான் சீண்டாத மனிதரே இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஷைத்தான சும்ம அத்தபிய ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். சூரத்துல் அஅராஃப்ல 7வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல ஷைத்தான் எந்த அளவுக்கு டேஞ்சரானவன் அப்படிங்கறத அல்லாஹ் மற்றொரு பதிவாக செய்கின்றான். என்னது? ஷைத்தான் அவர்களை எல்லாத்தையும் வழிகெடுப்பேன்னு சொல்றான்ல, அந்த மனிதர்கள் அனைவருக்கும்
ஷைத்தான் எப்படியெல்லாம் வருவான் அப்படின்னா, அவர்கள் முன்னிருந்தும் அவர்கள் பின்னிருந்தும் அவர்களுடைய வலப்புறம் இருந்தும் அவர்களுடைய இடப்புறம் இருந்தும் அவர்களை அனைத்து திசைகளில் இருந்தும் அவர்களை நான் வழிகெடுப்பேன். எல்லா திசையிலையும். என்ன, நாம ஒரு டோரை அடைச்சிட்டோம், இன்னொரு டோர் வழியா ஷைத்தான் வந்துருவோம். நான் இதுல அவ்வளவு பேணுதலா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்துல நம்ம பேணுதலா இருந்தோம், ஒரு விஷயத்துல அதிஜாக்கிரதையா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு விஷயத்துல நாம எந்த விஷயத்துல அஜாக்கிரதையாக இருக்கிறோமோ அந்த விஷயத்துல என்ன செஞ்சிருவோம், உள்ள பூந்துருவோம். அப்படி எல்லா திசையில் இருந்தும் நம்மை வழிகெடுக்குவதற்கு தயாராக இருக்கிறான். அப்படி தயாராக இருக்கக்கூடியவன் என்ன செய்யல, அவர்கள் உன்னுடைய அடியார் இல்லைன்னா சொல்லல. அவன் என்ன சொல்றான், லா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்களில் அதிகமானவர்களை நீ நன்றி செலுத்தக்கூடியவர்களாக பெற்றுக்கொள்ள மாட்டாய். முஸ்லிம்களாக இருப்பார்கள், ஈமான் இருக்கும், அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று புரிந்திருப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஷாக்கிரீன்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அவமதித்தவர்களாக, அதை ஏற்றுக்கொண்டவர்களாக, அதை அடையாளம் கண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். ரொம்ப சொற்பமானவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடையை அடையாளம் கண்டவர்களாக, அதை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை ஷைத்தான் அடையாளம் காணவே விடமாட்டான். அல்லாஹ்வுடைய நன்றி உள்ள அடியார்களாக ஆயிருவாங்க. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அடையாளம் கண்டு விட்டால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத, அல்லாஹ்வுக்கு ஒரு நொடி பொழுது கூட மாறு செய்யாத, அல்லாஹ்வுடைய நன்றி உள்ள அடியார்களாக இந்த மனிதர்கள் மாறி விடுவார்கள் என்பதற்காக உனக்கு வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களையும், வாழ்க்கையில் நடந்த துயரங்களையும், வாழ்க்கையில ஏற்பட்ட நஷ்டங்களையும் இதையெல்லாம் தான் நான் ஞாபகப்படுத்துவான். நம்மள்ட்ட எது இல்லைங்கிறத மட்டும்தான் ஷைத்தான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான். எது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கறதான் ஷைத்தான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான். எதையெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆல்ரெடி அப்படிங்கிறத ஷைத்தான் ஞாபகப்படுத்தவே மாட்டான். ஏன்னா ஷைத்தான் வழிகெட்டு நம்மளை ஆட்கொண்டு அவன் விரும்புவதே நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடாது அப்படிங்கறதான். அதனால என்னது, ஷைத்தான் நம்மை நன்றி செலுத்தக்கூடியவர்களில் ஒருவராக இருப்பதற்கான அனைத்து வாய்ப்பையும் நம்மள்ட்ட இருந்து புடுங்குவோம். அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக நாம் ஆகிவிடக்கூடாது. சொற்பமானவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிஅமத்தை அங்கீகரித்து, நிஅமத்தை அடையாளம் கண்டு அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கென்று சில வரையறைகளை, சில ஒழுக்கங்களை, சில சடங்கு சம்பிரதாயங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஷைத்தானும் நமக்கென்று சில வழிமுறைகளை ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த ரெண்டுல நாம எதை சூஸ் பண்ண போறோம்? ரெண்டுமே இருக்கு, எக்ஸிஸ்டிங்ல இருக்கு. அல்லாஹ் ஏற்படுத்தியதும் இருக்குது, ஷைத்தான் ஏற்படுத்தியதும் இருக்குது. இந்த ரெண்டுல நாம எதை சூஸ் பண்ண போறோம்? இதுதான் விஷயம். இதுல அல்லாஹ் தான் நமக்கு என்ன செஞ்சான், அறிவை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தான் நமக்கு செவிப்புலனை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தான் நமக்கு பார்வையை கொடுத்திருக்கிறான். தூதர்களை அனுப்பி இருக்கிறான், வேதங்களை அருளி இருக்கிறான். என்ன, அப்போ நாம எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத நாம் முடிவு செய்யணும். இவ்வளவையும் அல்லாஹ் கொடுத்த பிறகு எது நியாயம், எதை தேர்ந்தெடுப்பது நியாயம், எதை தேர்ந்தெடுப்பது தர்மம் அப்படிங்கறத நாம நம்மளுடைய சிந்தனைக்கு ஆர்ப்படுத்த வேண்டும். இந்த எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை பொறுத்து நாம ஷைத்தான் நமக்கு முன்னிலைப்படுத்துவதை தேர்ந்தெடுத்தால் அவன் மறுமையில் ஷைத்தான் என்ன சொல்லுவான் தெரியுமா? வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ர், நாம செய்யறதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு, விஷயங்கள் நிறைவேறிய பிறகு ஷைத்தான் என்ன சொல்லுவான்?
இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக். மறுமையில ஷைத்தான் சொல்லக்கூடிய விஷயம், நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு உண்மையை வாக்களித்தான். நான் உனக்கு வாக்களித்தேன், அதற்கு மாறி செய்து விட்டேன். என்ஜாய் பண்ணு, உன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு, உன் வாழ்க்கையில இதுலதான் உனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் வாக்களித்தான், அதற்கு மாறு செய்து விட்டான். சம்பாரிச்சாதான் வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஸோட சுத்தினாதான் வாழ்க்கை, என்ன பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்ந்தா மதி அப்படிங்கிற மாதிரியாக ஷைத்தான் நமக்கு இந்த உலகத்தை, அல்லாஹ்வை மறந்த இந்த உலகத்தை நமக்கு அலங்காரமாக காட்டுவான். அப்படி காட்டி விட்டு ஃபவாஹிஷை நமக்கு அலங்காரமாக காட்டுவான். அதை காட்டி விட்டு ஷைத்தான் என்ன சொல்றான் மறுமையில, நான் உனக்கு வாக்களித்தது போய் அதுக்கு மாறு செய்து விட்டேன், நானே மாறு செஞ்சிட்டேன் சொல்லிட்டு, மா கான லீ அலைக்கும் மின் சுல்தான், உன் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இருந்ததில்லை. நான் உன்னை வழி கெடுத்தேன்னு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை உனக்கு. உன் மீது எனக்கு எந்த ஆதிக்கமும் இருந்ததில்லை. உனக்கு ஜஸ்ட் ஒரு எண்ணத்தை தான் போட்டேன். நான் உனக்கு ஜஸ்ட் ஒரு எண்ணத்தை தான் போட்டேன். நீ நினைச்சிருந்தா என்னை மிகைச்சிருக்கலாம். எண்ணத்தை திரும்ப திரும்ப போடுறதை தவிர ஷைத்தானாகி எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை உன் மேல. எண்ணத்தை போட்டேன், நீ தான் வழி தவறிட்ட. எண்ணத்தை போட்டேன், அந்த எண்ணத்தை செயலாக்குனது நீ, அந்த எண்ணத்தை ஆசையாக மாற்றி கொண்டது நீ, ஆர்வமாக மாற்றி கொண்டது நீ, அதில தொடர்ந்து நடை போட்டது நீ என்பதாக ஷைத்தான் உன் மீது எனக்கு எந்த ஆற்றலும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லுவான். இல்லா அன் தஅவுதுகும் ஃபஸ்தஜப்தும் லி, நான் உன்னை கூப்பிட்டேன், நீ பதில் அளித்து விட்டாய். கூப்பிட்ட மாத்திரத்துல பதில் அளிச்சுட்டேன், நான் வேற ஒண்ணுமே செய்யல. நான் கூப்பிட்டேன், இங்க இருக்கு பாரு, இத பாரு, இத கேளு, இந்த வழியா போ அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், உன்னைய கூப்பிட்டேன், நீ பதில் அளிச்சுட்ட. ஆனா அல்லாஹ் தான் உனக்கு உண்மையை வாக்களிச்சான், நான் பொய்ய வாக்களிச்சு அது மாறி செஞ்சுட்டேன். இப்ப எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சூரத்துல் இப்ராஹிம்ல, சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயத்துல 22வது வசனத்துல ஷைத்தான் சொல்லி காமிக்கின்றான். ஷைத்தான் எவ்வளவு கொடுமையானவன் அப்படிங்கிறது, ஷைத்தான் எவ்வளவு நாசக்காரன் என்பது நமக்கு இதன் வாயிலாக தெரிகிறது. அவன் எந்த பொறுப்பையும் சுமக்க போவதில்லை. பொறுப்பை மட்டும் நம்மளுடையது. பொறுப்பை மட்டும், நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பு நம்மளுடையது. நல்லதின்படி நடக்க வேண்டும் என்பது நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற கடமை. அதற்காக அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கின்றான், அவனுடைய ஓப்பை வாக்களித்திருக்கின்றான், அவனை நாளைக்கு மறுமையில் சந்திப்போம் என்பதை அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான், நரக நெருப்பை விட்டு விடுதலையை வாக்களித்திருக்கின்றான், கபரில் சொகுசான வாழ்க்கையை வாக்களித்திருக்கின்றான். அல்லாஹ் என்ன வாக்களிக்கல, அவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கின்றான். அதையெல்லாம் மனதில் கொண்டு ஷைத்தானை விட்டு தவிர்ந்து இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் நிறுத்தி கொண்டு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளையும் எடுத்தாக வேண்டும் என்பதை இந்த முதல் குத்துபாவின் வாயிலாக பதிவு செய்து முதல் குத்துபாவை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد. ஷைத்தானுடைய அந்த பேச்சில, அதனுடைய தொடர்ச்சியில ஷைத்தான் மேற்கொண்டு பேசுகிறான். ஃபலா தலூமூனி, என்னைய குற்றவாளி ஆக்காதீங்க,
என்னைய குத்தம் சொல்லிட்டு வராதீங்க. ஃபலா தலூமூனி வலூமு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே சபித்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள், மலாமத் செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஷைத்தான் சொல்லுகிறான். வமா வமா அன பிமுஸ்ரிஹுக்கும் வமா அன்தும் பிமுஸ்ரிஹி இன்னி கஃபர்து பிமா அஷ்ரக்துமூனி மின் கபில். என நீங்கள் என்னை கொண்டு இணை வைப்பதற்கு முன்பே நான் நிராகரித்து விட்டேன். நான் முதலே நிராகரிச்சிட்டேன், மறுத்துட்டேன். நான் முதலே இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் ஜஸ்ட் தூண்டதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் அல்லாஹ்ட்ட தெளிவா தான் பேசிட்டு வந்திருக்கேன். நீங்க என்னைய பிளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஷைத்தான் சொல்றான். இதுதான் ஷைத்தானுடைய உச்சபட்சமான என்னது கேவலமான உண்மையான முகம். ஷைத்தான் மறுமையில இப்படிதான் நம்மளுக்கு பிரதிபலிக்க போறான். இன்னைக்கு ஷைத்தான் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஷைத்தான் ஏற்படுத்துற எண்ணம் எது, அல்லாஹின் புறமிருந்து வரக்கூடிய எண்ணம் எது அப்படிங்கறதுல நம்மளுக்கு ஊசலாட்டம் இருக்கலாம். ஏன்னா ஆனா மறுமையில ஷைத்தான் மொத்தமா கை விரிச்சிருவான். மேலும் நாம அதிகம் பிளேம் பண்ணா நம்மளுடைய வழிகாட்டிகளை, ஏன்னா நமக்கு யாரெல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்களோ, நம்மளுக்கு யாரெல்லாம் உபதேசம் செய்தார்களோ, நமக்கு யாரெல்லாம் இதுதான் மார்க்கம் என்று தவறுதலாக சொல்லி காமித்தார்களோ, அல்லது இதுதான் வாழ்க்கை என்று வாழ்க்கை தவறான வரையறைகளை கொண்டு நமக்கு வரையறுத்து தந்தார்களோ, அவர்கள் எல்லாரும் நாளைக்கு மறுமையில அவங்கள்ட்ட நீங்க சொன்னீங்கன்னா, நாளைக்கு மறுமையில எப்படி பேசுவோம்? காலு ரப்பனா, அவர்கள் கூறுவார்கள், வழிகெட்டவர்கள், வழிகெட்டு மனோ இச்சையின் பேச்சை, ஷைத்தானுடைய பேச்சை கேட்டவர்கள் கூறுவார்கள், ரப்பனா, அல்லாஹ் எமது ரட்சகனே, இன்னா அத்தனா சாதாத்தனா, எங்களுடைய தலைவர்களை நாங்கள் கட்டுப்பட்டோம், குபரா அனா, எங்களுடைய சீனியர்ஸ, எங்களுடைய முன்னோர்களை, எங்களுடைய முதியவர்களை நாங்கள் கட்டுப்பட்டோம், எங்கள் உள்ள பெரியவர்களை நாங்கள் கட்டுப்பட்டோம், அதல்லூன சபீலா, அவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள். நாங்களா வழிகெடல, நாங்க ஒரு பாவமும் அறியாதவங்க. எங்களை யாரு வழிகெடுத்தா? எங்களுடைய தலைவர்களும் எங்களுடைய மூத்தவர்களும் எங்களுடைய சீனியர்ஸும் எங்களுடைய தலைவர்களும் வழிகெடுத்தார்கள் அப்படின்னு மறுமையில நரகவாசிகள் பதிவு செய்வார்கள். ரப்பனா, அது மட்டுமல்ல, அந்த தங்களுடைய பராஜ், நாங்க ஒரு பாவம் அறியாதவர்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் மேற்கொண்டு பேசுகிறார்கள். ரப்பனா ஆதீஹிம் திஅஃபைனி மினல் அஸாபி வஅல்அன்ஹும் லஅனன் கபீரா. அவங்களுக்கு என்ன செய்ய? சூரத்துல் அஹ்ஸாப்ல 33வது அத்தியாயத்துல 67, 68 வசனங்கள்ல இது சொல்லப்படுது. என்னது? அந்த தலைவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அவங்க எங்களை வழிகெடுத்ததின் காரணமாக நீ என்ன செய்யணும்? ரெட்டிப்பு தண்டனையை கொடுப்பாயாக. அதுவரையும் அவர்கள் சொல்லுவதுதான் சத்தியம், அவர்கள் சொல்லுவதுதான் யதார்த்தம், நடப்பு தெரிந்தவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி யாரையெல்லாம் பின்பற்றி கொண்டிருந்தார்களோ உலகத்துல, அவர்கள் தான் பொழைக்க தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தான் துன்யா தெரியும், 4 ஒரு தண்ணி குடிச்சவங்க அப்படின்னு சொல்லி யாரையெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களுக்கு என்ன துவா செய்வாங்க மறுமையில? ரப்பனா ஆதீஹிம் திஅஃபைனி, எங்களுக்கு கொடுக்கிறதுல ரெட்டிப்பு அதாப அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க. அவங்களுக்கு சாபத்தை உண்டாக்குவாயாக அப்படின்னு சொல்லி மறுமையில கேட்பாங்க. அப்போ இது தபர்ர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ வரஅவுல் அஸாப ஃபதகஅத் பிஹிமுல் அஸ்பாப். என்ன, அவங்க தண்டனைகளை மட்டும்தான் பார்க்க முடியும். அவங்க என்னதான் நாங்க குற்றமற்றவர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் தண்டனைக்குரியவர்களே. பின்பற்றியவர்களும் பின்பற்றப்பட்டவர்கள் அனைவரும் தண்டனைக்குரியவர்களே என்பதாக சூரத்துல் பக்ரால
166வது வசனத்தில். பிறகு கை சேதப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு கண்மூடித்தனமா பின்பற்றிட்டு கண்டதே கோலம்னு இருந்துட்டு இவர் தான் எனக்கு தலைவர், இவரை தான் நான் பின்பற்றுவேன், இவர் தான் என்னுடைய ரோல் மாடல், இவர் தான் என்னுடைய கரியர் இன்ஸ்பிரேஷன், அது இதுன்னு மார்க்கத்தை மறந்துட்டு இருந்துட்டு கடைசியில நாளைக்கு கை சேதப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு அதாபு நிச்சயிக்கப்பட்ட பிறகு, தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகு என்ன கிடையாது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பின்பற்றியவரும் பின்பற்றப்பட்டவரும் அனைவரும் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். அங்கு காரண காரியங்கள் அனைத்தும் எந்த காரணங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என்ன காரணம் சொன்னாலும் அந்த காரணங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ மனிதன் இதுல இருந்து என்ன தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு எந்த சாக்கு போக்கும் கிடையாது. நான் தெரியாம மாறு செஞ்சுட்டேன், இல்ல இவங்கனால மாறு செஞ்சுட்டேன், அவங்கனால மாறு செஞ்சுட்டேன், என் குடும்பம் சொன்னனால நான் வழி தவறிட்டேன், என்னுடைய பாசம் தடுத்துருச்சு, என்னுடைய உறவுகள் என்னை தடுத்துட்டாங்க, என்னுடைய அண்டை வீட்டார் என்னை தடுத்துட்டாங்க, நான் 4 பேர் யோசனையை கேட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்ய முடியாது. யாரும் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. அப்போ பாவம் செய்வது அது பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, சிறிய பாவமாக இருந்தாலும் சரி, எல்லா பாவங்களை விட்டும் தவிர்ந்து இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆகையினால அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு முரணும் செய்யாமல், நஃப்ஸுக்கு கட்டுப்படாம, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு கட்டுப்படாம, நம்மளுடைய நரகத்தின் விடுதலை ஊர்ஜிதம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக, சொர்க்கத்தில் நாம் நிரந்தரமாக நுழைவதை, நேரடியாக எந்த கேள்வி கணக்கும் இன்றி நுழைவதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய குத்துபாவை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாம்.